இந்த தேவாவும் மேனகாவும் என்னை பத்தி எங்க அம்மாட்ட இவருதான் தெய்வம் ஏதாவது சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த 2 பிள்ளையும் கோர்த்து விட்டு எப்படியாவது எங்க அம்மா கையால் அடி வாங்க விடணும். அதுக்கு இந்த ஒரு லெட்டர் போதும். அம்மா, இந்த லெட்டர்ல உங்களுக்கு ஒண்ணு எழுதியிருக்கேன். தேவா இல்ல மேனகா படிக்க சொல்லுங்க. ஏன்டா சார், நீ தானே எழுதிருக்கிற, நீனே படிச்சு சொல்ல வேண்டியது. சாம்பார் ஆப்பு எனக்கு வேற வேலை இருக்கு. சரி, யாரோ ஒரு ஆள் வந்து படிக்க சொல்லலாம். A few moments later. பாப்பா என்ன இது, வீட்டுல போய் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ, டியூஷன் முடிச்சு வரட்டியா? முடிஞ்சுமா. என்ன ஏதோ கையில பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? கிஷோர் ஏதோ எழுதி கொடுத்துருக்கான், படிச்சு சொல்றியா? நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. பாவா சிரிக்காதீங்க. எதுக்கு கிழிச்சு தொலைஞ்சு? எரும மாடு. அதுலதான் படித்தவுடன் கிளிக்கவும் போட்டிருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. படிச்சத போய் சொல்லி தொலை என்னன்னு. அதாம்மா படிச்சிட்டேம்மா, படித்தவுடன் கிளிக்கவும் போட்டுருச்சு, படிச்சோன்னே கிழிச்சிட்டேன். படிச்சுட்டே தேவாவால படிக்க வைக்கிறதுக்கு வேலைக்கு தாட்டி விட்டுறலாம். மருமகளாவது வரட்டும், அவளாவது டிகிரி முடிச்சிருக்கா, அவளாவது படிக்கிறாளான்னு பார்க்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.